வேதாகம பெண்கள் என்கின்ற இந்த தொடரில் எபிசோட் 82 பலருக்கும் தெரியாத, அதிகம் பேசப்படாத லோருகாமா என்கின்ற பெண் யார், எங்கு இவளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது? இரக்கம் இனி இல்லை என்று அர்த்தம் கொள்ளும் இந்த பெயர் இவளுக்கு வைக்கப்பட காரணம் என்ன? இதன் மூலம் என்ன செய்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது? லோருகாமா என்கின்ற பெயர் இல்லாமல் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்ற அர்த்தம் கொள்ளும் ரூகாமாவாக எப்போது மாற முடியும்? இந்த லோருகாமா என்கின்ற பெயரில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இந்த லோருகாமா பற்றி ஓசியா 1ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த லோருகாமா என்பவள் ஓசியா மற்றும் அவனது மனைவியாகிய கோமேருக்கும் பிறந்த மகள். இவளுடைய பெயர் ஒரு அடையாள பெயராக பயன்படுத்தப்பட்டது. துணிகரமாக பாவம் செய்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தம்மை விட்டு அகற்றின போது இனி இவர்களுக்கு இரக்கம் செய்வதில்லை என்பதற்கு அடையாளமாக இந்த பிள்ளைக்கு லோருகாமா என்று பெயரிடப்பட்டது. பொதுவாக இஸ்ரவேலிலே பெயர்கள் என்பது அடையாளங்களாக இருந்தன. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இரக்கம் பெறக்கூடியாத அளவிற்கு லோருகாமாவாக மிகவும் சீர்கெட்டு போனார்கள். அப்போது தேவன் தமது இதயத்தின் சிந்தையையும் வேதனையையும் இந்த லோருகாமா என்கின்ற பெயரின் மூலம் வெளிப்படுத்தினார். இந்த இஸ்ரவேலர்கள் தீய பாதையை தெரிந்தெடுத்து துணிகரமாக பாவம் செய்து அழிவை அடைய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தனர். அவர்களிடம் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயமே இல்லை. கீழ்ப்படியாமை, அகந்தை, பண ஆசை, வேசித்தனம், விக்கிரக ஆராதனை போன்ற பாவங்களினால் கரைப்பட்டிருந்தனர். ஓசியா இதற்காக பற்பல உருவகங்களை பயன்படுத்தி இஸ்ரவேலர்களின் நிலைமையை வெளிப்படுத்துவதை நாம் ஓசியா புஸ்தகத்தில் பார்க்க முடியும். குறிப்பாக ஓசியா 4:16 வசனத்தில் அடங்கா கிடாரி, ஓசியா 7:4 வசனத்தில் அப்பம் சுடுகின்றவன் எரிக்கும் அடுப்பு, ஓசியா 7:8 வசனத்தில் திருப்பி போடாத அப்பம், ஓசியா 7:11 வசனத்தில் பேதையான புறா, ஓசியா 7:16 வசனத்தில் மோசம் போக்குகிற வில், ஓசியா 10:1 வசனத்தில் பலனற்ற திராட்சை செடி என்று இப்படியாக பல உருவகங்களை பயன்படுத்தி இஸ்ரவேலின் இந்த அவல நிலையை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். என்ன ஒரு பரிதாபமான சூழ்நிலை அல்லவா? நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் இந்த இஸ்ரேல் மக்களை கடுமையாக தண்டிக்க விரும்பினாலும் அவரது தெய்வீக அன்பை இந்த ஓசியா தீர்க்கதரிசி ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகின்றார். ஆம், என்னதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தாலும் தேவ அன்பு இஸ்ரவேல் மக்களை கைவிட துணியவில்லை. தனது மனைவி உண்மை இல்லாத போதிலும் கூட அவளது கணவன் உண்மையாக அவளை நேசித்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தாலும் அவரை மறந்துவிட்டு விலகி போனாலும் அவரை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை வணங்கினாலும் கூட தேவன் உண்மையாக இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார். தந்தையை போல தன் பிள்ளையாகிய இஸ்ரவேலை கைப்பிடித்து நடக்க பழகினார். தாயை போல ஆகாரம் கொடுத்தார் என்று ஓசியா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினர். நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கின்ற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகின்றவரை போல இருந்து அவர்களின் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று தேவன் தமது அன்பை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். இஸ்ரவேலை தேவன் எப்பிராயிமே என்று அழைத்து நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று தனது அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தினார். அதோடு மட்டும் விட்டுவிடாமல் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு என்று அவர் கூறுவதை ஓசியா 14:1 வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இப்படி அவர்கள் திரும்பவுமாக மனம் திரும்பினால் தேவனாகிய நான் அவர்களின் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன். என் கோபத்தை அவர்களை விட்டு நீக்குவேன் என்று ஓசியா 14:4 வசனத்தில் தேவன் கூறுவதை பார்க்கின்றோம். கடைசியாக இந்த ஓசியா தீர்க்கதரிசி தனது 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள்,
பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் என்று இந்த புஸ்தகத்தை முடிக்கின்றார். இந்த ஓசியாவின் புஸ்தகம் சீர்கேடான இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு உண்மையற்ற மனைவிக்கு ஒப்பாகவும், இப்படியாக இருந்தும் கூட தேவனாகிய கர்த்தர் ஒரு உண்மையுள்ள கணவராக தனது சீர்கெட்ட மனைவியையும் நேசிப்பார் என்பதை இந்த ஓசியா புஸ்தகம் முழுவதிலும் விவரித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அன்று வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேலரை மனம் திரும்பு என்று அழைத்த தேவன் லோருகாமா என்கின்ற பெண்ணின் பெயர் மூலமாக நம்மையும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு என்று இன்று அழைக்கின்றார். நாம் நமது பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு இயேசுவிடம் வரும்போது நம் சீர்கேட்டை எல்லாம் குணமாக்கி நம்மை மனப்பூர்வமாக சிநேகிப்பார். அவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கி போகும். மார்போடு நம்மை அணைத்து நமக்கு புது வாழ்வு கொடுப்பார். நாம் இன்றே தேவனிடம் மனம் திரும்பினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இதுவே நித்திய ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள ஒரே வழி. இதுவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றே உங்களது பாவங்களை அவரிடம் மறைக்காமல் அறிக்கை செய்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பின்மாற்றத்தில் நாம் வாழ்ந்தாலும் கூட எங்கிருந்து நாம் வீழ்ந்தோம் என்பதை சிந்தித்து பார்த்து ஆதி அன்புக்கு நாம் திரும்புவோம். ஓசியா 2:1-23 வசனத்தின்படி மனம் திரும்பிய நாம் ஒவ்வொருவரும் இனி லோருகாமா அல்ல, ரூகாமா என்று அழைக்கப்படுவோம். ரூகாமா என்றால் தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்று அர்த்தம். நமது தேவனுடைய இரக்கத்தை சொல்லி முடியாது அல்லவா, விவரிக்க முடியாது அல்லவா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று புலம்பல் 3:22 வசனம் சொல்கின்றது. எப்படிப்பட்ட ஒரு தேவ அன்பு! தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று 1 பேதுரு 1:4 வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசுவிடம் இன்றே மீண்டும் இணைந்து விடுவோம். உங்களது வாழ்க்கையை மீண்டும் அவர் கட்டி எழுப்புவார் என்பதில் சந்தேகமே இல்லை. லோருகாமா அல்ல, ரூகாமாவாக தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் நம்மை அவர் நிரப்புவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த ஆதரவை கொடுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகம பெண்கள் என்கின்ற தொடரில் முதல் 81 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம பின்னணி வரலாற்று தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.